இன்றைய வேத வசனம் சங்கீதம் 23 அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், யெகோவா ராய் என்ற கர்த்தருடைய நாமத்திற்கு மேய்ப்பனாய் இருக்கிற கர்த்தர் என்று அர்த்தம். வானாதி வானங்களை உண்டாக்கின கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராய் இறங்கி வருகிறார். அவருடைய தாழ்மையையும் எங்கள் மேல் வைத்த அன்பையும் வெளிப்படுத்துகிறதல்லவா தேவ பிள்ளைகளே. அவர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். வெளிநாட்டில் ஒரு நாடகத்தில் மேடை நடிகனாக ஒருவர் நடித்து வந்தார். 23 சங்கீதத்தை வைத்து நகைச்சுவையாக நாடகம் நடத்தினார். அநேக ஜனங்கள் வந்து அதை பார்த்து சிரித்து மகிழ்ந்தார்கள். ஏராளமான பணத்தையும் அவர் சம்பாதித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் அந்த மேடையிலே பேச வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அந்த ஊழியக்காரன் சங்கீதம் 23 சொல்லி கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று ஜனங்களோடு பேசின போதே அந்த ஜனங்கள் அதை ஆழமாக உணர்ந்து அந்த வார்த்தைகளை அவர் சொல்லும் போதே அவர்கள் கண்கள் கலங்கி அவர்கள் தேம்பி தேம்பி அழுததினால் அந்த நாடக சாலையில் இறங்கிய ஆவியானவர் ஒவ்வொரு மனிதர்களுடைய இருதயத்தையும் தொட ஆரம்பித்தார். அதனால் ஜனங்கள் தேம்பி தேம்பி அழுதனர். அந்த வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து கொண்டனர். அவர் எங்களுடைய யெகோவா ராய், அவர் பராமரிக்கிறவர், அவர் வழி நடத்துகிறவர், அவர் பாதுகாக்கிறவர், அவர் அன்பு நிறைந்தவர். முடிவில் அந்த நடிகன் அந்த ஊழியக்காரிடத்தில் வந்து, ஐயா, நான் என் திறமைகளை எல்லாம் கொட்டி மக்களை சிரிக்க வைத்தேன், ஆனால் நீங்களோ அமைதியாய் பேசி அவர்களை அளவைத்து விட்டீர்களே, அது எப்படி என்று கேட்டான். அதற்கு அவர், நடிகனே, உனக்கு சங்கீதம் 23 தான் தெரியும், ஆனால் எனக்கோ அதில் உள்ள மேய்ப்பரை தெரியும். அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், இதுதான் ரகசியம் என்றார். தேவ பிள்ளைகளே, மேய்ப்பனான கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருந்து உங்களையும் எங்களையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இது தேவன் ஒரு வலிமையான அரசராக மட்டுமல்ல, அன்பான மேய்ப்பனாகவும் தம் மக்களை சூழ்ந்து கவனிக்கும் ஒருவராகவும் இருப்பதை காட்டுகிறது. யெகோவா ராயை நாங்கள் புகழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.